அனைவருக்கும் வணக்கம். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गैस प्रस्तुति कर्क कसरत कार्यक्रम के अंतर्गत सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் ஹிந்தி கைஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சத்சங் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நேயர் ஒருவர் கேட்டுக்கும் கேள்வியானது மிக சிறப்பானது, அருமையானது. இந்த கேள்வி ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றியது. ஜீவாத்மாவாக இருக்கும் மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அது குறுகிய காலமோ அல்லது பெருகிய காலமோ எந்த ஒரு காலமாக இருந்தாலும் எப்படியெல்லாம் அவன் ஆடுகிறான், ஆட்டி வைக்கப்படுகிறான் அல்லது ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறான் என்பதை விட தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்துக்காக எப்படியெல்லாம் அவன் போராடுகிறான், ஆடுகிறான், இறுதியிலே அவன் அடங்கி விடுகிறான். இந்த தத்துவம் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மகான்களுடைய தத்துவம் சரியானதா இல்லை அதில் ஏதாவது மாற்றங்கள் உண்டா என்று எனக்கு நிறைய சந்தேகம் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு நேயர். நீங்கள் அதற்கு ஒரு சந்தேக நிவர்த்தி செய்யுங்கள் என்றும் கேட்டிருக்கிறார். அவருடைய இந்த கேள்விக்கு உரிய பதில் இன்றைய பதிவில் நான் சொல்லவிருக்கின்றேன். இதில் உள்ள நல்லவற்றை எடுத்துக்கொண்டு, எல்லாம் நல்லவை தான் எடுத்துக்கொண்டு அதை அனைவருக்கும் பகிர்ந்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதனுடைய இன்னொரு அடியாக நம் தமிழ்நாட்டிலே தொழிற்சாலைகளிலே வடமாநில தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் நம் மக்களோடு கலந்து உறவாட அவர்கள் மொழி நமக்கு தெரியாது, நம்முடைய மொழி அவர்களுக்கு தெரியாது. இந்நிலையில் இருவருமே மிகுந்த சிரமப்படுகின்றோம், நாங்களும் சரி அவர்களும் சரி. ஆகவே இந்த சிரமத்தை போக்குவதற்காக ஒரு புதிய தலைப்பை நாம் தொடங்க இருக்கின்றோம். அதன்படி லேர்ன் தமிழ் த்ரூ ஹிந்தி, இந்தி மொழியின் வாயிலாக தமிழ் மொழி கற்கின்ற ஒரு பகுதியை நாம் தொடக்க இருக்கின்றோம். हिंदी के माध्यम से तमिल भाषा सीखने की योजना हमारे विचाराधीन है. वो यथाशीघ्र शुरू होने वाला है. இந்த பகுதி நம் சத்சங் நிகழ்ச்சியின் உள்ளே வெகு விரைவில் தொடங்க இருக்கின்றது. இதற்கு தங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து நிறைய அளவிலே பயன்பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பணியை தொடங்குகிறேன் உங்கள் அனுமதியுடன். இந்த மனித வாழ்க்கையிலே நாம் ஆட வேண்டியிருக்கிறது, ஓட வேண்டியிருக்கிறது, நாட வேண்டியிருக்கிறது பொருளை. அதுக்காக ஆடுகிறோம். அப்படி ஆடுகின்ற பொழுது எங்களை பார்த்து சில பேர் சொல்வார்கள், பெரியவர் சொல்கிறாங்க, ஏனப்பா ஓடுகிறாய், ஏனப்பா ஆடுகிறாய் என்பார்கள். நாம் சொல்வோம், என்ன செய்வது, வயிற்று பிழைப்புக்காக வாழ்விலே முன்னேற நாம் ஓட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஜீவாத்மா ஓடிய பிறகு ஆடிய பிறகு அடங்கி விடுகிறது. அது அடங்கித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை
அப்படி ஆடுகின்ற அந்த நிலையை ஜீவாத்மா ஆரம்பத்திலேயே உணர்ந்து கொண்டால் அதை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏமாற்றம் வராது. நமக்கோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கோ ஏமாற்றம் வராது. ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் இந்த உடம்பு அழியப் போகிறது என்ற நிலை வந்துவிட்டால் நமக்கு ஏமாற்றம் வராது, நமக்கும் ஏமாற்றம் வராது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏமாற்றம் வராது. பெரும்பாலும் இது போன்ற காரியம் நடக்கிற பொழுது பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் கடந்து போனதை பற்றி நினைக்க வேண்டாம், அவருக்கு விடுதலை கிடைத்து விட்டது, அவர் சிறை மீண்டு விட்டார், ஆகவே அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், அழாதீர்கள், புலம்பாதீர்கள். அது இயல்பாக இருந்தாலும் கூட பெரியவர்கள் சொல்வார்கள், அதை இரண்டையும் சமமாக பாருங்கள், பிறப்பையும் இறப்பையும் சமமாக பாவியுங்கள் என்றுதான் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நாம் பிறப்பையும் இறப்பையும் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். இங்கே தமிழிலே சொல்வார்கள், கவிஞர் சுரதா என்ற ஒரு கவிஞர், சுரதா என்று கவிஞர், அவர் பாடியிருக்கிறார், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா என்று அவர் பாடியிருக்கிறார். ஆக மனிதனுக்கு 6 அடிதான் கடைசியிலே. ஒரு ஆட்டோவில் நான் பார்த்தேன், அதில் பின்னால் ஒரு வாசகம் இருந்தது, அதில் ஆடாது, வசதி வரும்போது ஆடாதே, வறுமை வரும்போது வாடாதே என்று எழுதியிருந்தது. வசதி வரும்போது ஆடாதே, வறுமை வரும்போது வாடாதே என்று எழுதியிருந்தது. அது எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தை, மிக அற்புதமான வார்த்தை இது. அதே போல் இன்னொரு கவிதை பாடினார், ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிவிட்டால் அடங்கி விடுவே மனிதா. இது எவ்வளோ அருமையான பாடல். ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிவிட்டால் அடங்கிடுவாய் மனிதா என்று ஒரு கவிஞர் பாடினார். நம்முடைய கவிஞர், நம் இதயத்திலே என்றும் குடியிருக்கின்ற கவியரசர், அவர் பாடுகின்றார் அருமையான பாடல். வாழ்க்கை தத்துவத்தை மிக அருமையாக பாடியிருக்கிறார். அந்த பாடல், அந்த ஒரே ஒரு சரணம் மட்டும் நான் பாடுகின்றேன். அதை அவர் பாடுகிறார், பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். பட்டணத்திலே பாதிவன் வாங்கி முடித்தான், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்லவா, அதில் கண்டது போல் அவன் வேலி போட்டான். கிளாதுக்கு பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். பிறகு 8 அடுக்கு மாளிகையை கட்டி வைத்தான். 8 அடுக்கு மாளிகையில் கட்டிடத்தை கட்டி வைத்து பிறகு கடைசியில் 8 அடியில் வந்து படுத்தான். கடைசியாக முடிஞ்ச என்ன சரிமா, 8 அடியில் வந்து படுத்தான். இவனா 8 அடுக்கு மாளிகையில் கட்டிடத்தை கட்டி வைத்து 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை வெட்டியவன் வேலி எடுத்தான். அந்த மண்ணை வெட்டி போடுற பாருங்க, வெட்டியாக இருக்கா பாருங்க, அதெல்லாம் அவனுக்கு வெட்டியான்னு பேர். மண்ணை வெட்டி உள்ளே போடுற அவனுக்கு வெட்டியான்னு பேர். அந்த வெட்டியான் தான் வந்து அவனுக்கு வேலி போட்டான். இது வேலி 8 அடி. இறந்த பிறகு 8 அடியாக சொந்தம். அதான் 6 அடின்னு பாடினார், சுரதா பாடினார். எதை பாடுகிறார், 8 அடி, 8 அடிக்குள் வந்து படுத்தான். ஏன்னா உயரம் நீளமாக இருந்தாக்கா அவன் வருமாக இருந்தால் 8 அடி வேணும், அளவுக்கு என்னமாக இருந்தாக்கா அங்கே குறைவாக இருக்கணும். 8 அடிக்குள் வந்து படுத்தான். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். 8 அடுக்கு மாளிகையில் கட்டடத்தை கட்டி வைத்து 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை வெட்டியவன் வேலி எடுத்தான் என்று இவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். என்னதான் நீ கட்டடம் கட்டினா கூட கடைசியாக மிஞ்சுவது 8 அடிதான். அதனால தான் நான் சொல்கிறேன், மக்கள் சொல்கிறார், ஆட வேண்டாம், கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. புலநடக்கம் குரல் வள்ளுவர் சொல்கிறார், என்ன, ஒருமையுள் ஆமை போல் 5 அடுக்கள் ஆற்றும் என்றார். ஒருமையுள் ஆமை போல் 5 அடுக்கள் ஆற்றும். ஆமை இருக்கிறதே
தன் உடம்பு அனைத்தையும் என்ன பண்ணோம், ஓட்டுக்குள்ளே, அந்த ஓட்டுக்குள்ளே தன்னை சுருட்டிக்கொள்ளும். அதுபோல் நாம் அடக்கமாக இருக்க வாழ வேண்டும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் என்கிறார் வள்ளுவர். அதுபோல் நாம் நம்முடைய வாழ்நாளிலே அடக்கத்தை கையாள வேண்டும். என்றால் அடக்காவிட்டால் நாம் ஒரு நாள் அடங்கிடுவோம் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். இதுவே வாழ்க்கை தத்துவம், ஆன்மாவின் தத்துவம். ஆடினாலும் கூட ஒரு நாள் அடங்கித்தான் ஆக வேண்டும். ஆகையால் நாம் வாழும்போது ஆடக்கூடாது. இங்கே நம்முடைய இந்தி கவிஞர் 1500 மறைந்த சூர்தாஸ் அவர்கள் பாடுகிறார். அவர் உணர்ந்திருக்கிறார். அதான் இந்த பதினுடைய தலைப்பு, அதான் கருத்து. அதான் என்ன கருத்து என்றால், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆன்மாவும், ஜீவாத்மாவும் தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் புரிந்து கொண்டுவிட்டால் அவனுக்கு பின்னால் ஏமாற்றம் வராது. ஐயோ, நான் இவ்வளோ இப்படி வாழணுந்தேன், அப்படி வாழணும் தானே, எனக்கு வந்து வாழ்க்கையில் இல்லை என்று நாம் வருந்த மாட்டோம். எந்த நேரத்திலும் நாம் மரணத்தை வரவேற்க தயாராக இருக்கும். இங்கே சூர்தாஸ் பாடுகிறார். யாரை பார்த்து பாடுறார்? கடவுளை பார்த்து பாடுறார். என்ன பாடுறார்? அம்மை நாச்சியோ பகுத் கோபால, அம்மை நாச்சியோ பகுத் கோபால. கோபாலா, கண்ணா, நான் ரொம்ப ஆடிட்டேன். அப்பை நாச்சியோ பகுத் கோபாலா, நாட்டியம் ஆடுகின்ற பெண் என்ன பண்ணுவா? சாதாரண பெண்ணுக்கும் நாட்டியம் ஆடுகின்ற பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? இவள் நிறைய நகை இருந்து இப்போ கெட்டப்பு வேறுமா இருக்கும் இல்லையா நாட்டியம் ஆடுகின்ற பெண்ணுக்கு. ஆக நான் ஒரு நாட்டிய மாது, இந்த ஜீவாத்மா ஒரு நாட்டிய மாது சொல்லுதாமா. அம்மை நாச்சியோ பகத் கோபாலா. சரி, என்ன மாதிரி கெட்ட போட்ட வேஷம் போட்ட? காம குரோதுக்கி பஹரி சோல்லா. சோல்லா என்றால் ஆடை. எங்கள் ஆடை அங்கே எப்படி இருந்தனாக்கா, காம குரோதம், காமத்தையும் ஆசையையும் கோபத்தையும் நான் ஆடையாக உடுத்தி கொண்டேன். காம குரோதுக்கி பஹரி சோல்லா. சரி, காமத்தையும் குரோதத்தையும் நான் வந்து ஆடையாக கொடுத்து கொண்டேன். கட்டு விஷயக்கி மால், கழுத்திலே எல்லா விதமான ஆசை என்ற மாலையை குறைந்து கொண்டேன். மாலை போட்டுப்பாங்க இல்லையா, கட்டு விஷயக்கி மால், கழுத்திலே பல வகையான ஆசை என்கின்ற மாலையை நான் போட்டுக்கொண்டேன். சரி, அடுத்து என்ன பண்ண? மகா மோக்கே நூப்பூர் பாஜத்தை, காலிலே சலங்கை கட்ட வேண்டும். ஒவ்வொரு நாட்டிய மங்கையும் காலிலே சலங்கையை கட்ட வேண்டும். மகா மோகி நூப்பூர் பாஜத்து, மாபெரும் ஆசை, பேராசை என்ற சலங்கையை காலிலே கட்டிக்கொண்டேன். மகா மோகி நூப்பூர் பாஜத், மாபெரும் ஆசை, பேராசை என்ற சலங்கையை காலிலே கட்டிக்கொண்டேன். மகா மோகி நூப்பூர் பாஜத் நிந்தா சபத் ரசால். அடுத்தது அந்த நாட்டிய மங்கை பாடவும் செய்வாள். அந்த பாடுகின்ற வார்த்தை ரசால நாக்கு வரணும் இல்லையா? என்ன பண்ண தெரியுமா? அடுத்து வரை எழுத்து பேசிக் கொண்டிருந்தேன். அடுத்த வரை இகழ்த்து பேசுகின்ற வார்த்தைகளை என்னுடைய நாட்டிலிருந்து நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நிந்தா சபத் ரசால். நிந்தா என்றால் பிறனை இகழ்ந்து பேசுவது. சில பேர் பாருங்கள், எப்போ திட்டே இருப்பாங்க. சில பேர் அப்படி இருக்காள், யாரை பார்த்தா திட்டுவாங்க. நிந்தை என்ற வார்த்தையை நான் நாக்கிலே தொடர்ந்து வைத்து பாடிக்கொண்டேன். அப்போ நான் வாழ்க்கையில் வந்து அடுத்த வரை நிந்தித்தேன். யாரையுமே வந்து போற்றவில்லை, ஆனால் புகழவில்லை, நிந்தித்தேன், இகழ்ந்து பேசினேன். நிந்தா சபத் ரசால். சரி, பரம்பயோ மண்பயோ, என் உள்ளத்திலே வந்து பிரமை இருந்தது. பிரமை என்ன? எதையுமே நிலையாக உள்ளாமல் நாங்கள் வெளியே போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் இரவு நேரம் 7 மணி 8 மணி நேரம். அப்போது வழியிலே ஒன்று கிடைக்கிறது, சுருண்டு கிடைக்கிறது. அந்த சுருண்டு போய் பார்த்து நான் நினைக்கிறோம், பாம்பாக இருக்குமா,
அல்லது கையாக இருக்குமா என்று சந்தேகப்படுவோம். கயிறாக தான் இருக்கும், நாம் அதை பாம்பு என்று எண்ணிக்கொண்டு அந்த வழியாக போவதை அவாய்ட் பண்ணுவோம். அப்போது அதுதான் பிரமைங்கிறது. ஆக யாரையுமே நம்பாத ஒரு பிரமை, அந்த பிரமையை என் உள்ளத்திலே நிரப்பி கொண்டேன். பரம்பயோ மண்பயோ, பரம்பயோ மண்பயோ गट भीतर பரம் பயோ மண் பயோ பக்காவச்சி. எனக்கு பக்கவாத்தியமாக இருந்தது பிரமைதான். எனக்கு பக்கவாத்தியமாக விளங்கியது அந்த பிரமை. நானா விதி காலம் இருக்கும் போவாங்களா, நானா விதி, பல்வேறு திட்டங்கள், பல்வேறு ஆசைகள், அது எனக்கு பக்கவாத்தியமாக தாளம் போட்டன. நானா விதி தே தாள், நானா விதி தே தாள், மாயா கோ கட்டி பெயிண்டா பாந்தியோ. மாயா என்றால் பொய் நக்கம். நான் பொய்யாடை அடித்துக் கொண்டேன். மாயாக்கோ கட்டி பெயிண்டா பாந்தியோ. இப்போ நாம் பேண்ட் போடுறோம், பேண்ட் போடுகிற பொழுது பேண்ட் லூஸாக என்ன பண்ணுவோம், பெல்ட்டு போட்டு கட்டுவோம் இல்லையா? அதான் கட்டிங்கிறது. இடுப்புலே கட்டின இடுப்பு பெல்ட் போட்டுவோம். மாயாக்கோ கட்டி பேட்டா பாண்டியோ, ஆடையை கீழே விழாமல் போட்டாங்க அரசுங்க. பொய்யை நான் பெல்ட்டாக கட்டி கொண்டேன். மாயாக்கோ கட்டி பேட்டா பாண்டியோ, லோபு திலக்கு தே பால், என் நெற்றியிலே பொட்டாக வைத்துக்கொண்டது பேராசையை. பேராசையை நான் என்னுடைய நெற்றிலே பொட்டாக வைத்துக்கொண்டேன். லோபு கோட்டி கலா காட்சி நிற்கிறாய். இப்படி நான் அந்த ஆடை அணிந்து கொண்டு பலவிதமான கோடிக்கணக்கான கலைகளை நான் நடத்தி காண்பித்தேன், ஆடி காண்பித்தேன். பல நடனங்களை நான் ஆடி காண்பித்தேன். கோட்டி கலா காட்சி திக்கிறாய், ஜல தல சுதி நகி கால். நான் நீரை பற்றி சிந்திக்கவில்லை, தலை நிலம் பற்றி சிந்திக்கவில்லை, காலம் கருதவில்லை. சில பேர் பாருங்கள், என் நேரம் ஓட்டே இருப்பாங்க, உழைத்து கொண்டே இருப்பார்கள். காலம் பார்க்க மாட்டாங்க, பகலோ இரவோ பார்க்க மாட்டாங்க. நைட் ஷிஃப்டாக போவாங்க, பகல் ஷிஃப்ட்டு போவாங்க, அப்புறம் நீர் கடலில் போவாங்க, போட்டில் போவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, வெளிநாடு போகிறது. அது காலம் பார்க்கப்படாது. சாப்பிட்றது டைம் இருக்காது எதுக்குமே. அதாவது ஏழையாக இருந்த பொழுது நேரம் வந்தது, சாப்பாடு இல்லைம்பாங்க. ஆனால் பணக்காரன பிறகு சாப்பாடு இருக்கிறது, சாப்பிட நேரம் இல்லை. ரெண்டும் ஒன்று தான். ஆக ஜல தல சுதி நகி கால், ஜல தல சுதி நகி கால். ஆக இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு என்ன காரணம்? நான் அதிகமாக அடைய ஆசைப்பட்டு ஆடினேன். இதற்கு அடிப்படை என்னவென்றால் என்னுடைய அறியாமைதான். சூரதாஸ் கி சபை அவித்யா, என்னுடைய எல்லா இயலாமை தெரியாமல், வித்யா அவித்யா, எனக்கு ஞானம் இல்லாமல் அறிவில்லாமல் நான் இத்தனையும் செய்துவிட்டேன். ஆகவே கண்ணா இதனை நீக்கிவிடு, தூர் கரோ நந்தலால். ஆக ஜீவாத்மா அறியாமையின் காரணமாக இத்தனையும் செய்கிறது. ஆகவே இந்த அறியாமை நீக்கி எனக்கு வாழ்வு கொடு கண்ணா என்று பாடுகிறார் சூர்தாசர். இந்த பாடலை நான் மறுபடியும் பாடுகின்றேன். அம்மை நாச்சியோ பகுத் கோபால, காம क्रोध की पहरी चोलना, कंठ विषय की माल, महामोह के नूपुर बाजत, निंदा शब्द रसाल, भरम भयो मन भयो गावच, चलत कुसंग थी चाल. ஸ்டெப்பு செல்லையா, ஸ்டெப்புலேயும் நல்ல ஸ்டெப்பாக வைக்கல, நான் பேட் ஃப்ரெண்ட்ஷிப் நான் நடையாக வைத்துக்கொண்டேன். மாயா கோ கட்டி பேட்டா பாந்தியோ, माया को कटी पेटा बांधियो, लोभ तिलक दे बाल, लोभ तिलक दे बाल, कोटि कला काच दिखराई, कोटि कला काच दिखराई, जल तल सुधी नहीं काल. நீரா நிலமா காலமா எந்த ஜாபம் இல்லாமல் என்ன பண்ணேன், ஓடிக்கொண்டே இருந்தேன், ஆடிக்கொண்டே இருந்தேன். ஆகவே இதெல்லாம் என்னுடைய அறியாமையின் காரணமாக
सूरदास की सभை அவித்யா दूर करो அதனால ஆக கடைசியாக வழியபடி தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த அடக்கி போகும் என்ற உண்மையை அறிந்து கொண்டால் ஆடமாட்டான், வாடமாட்டான், பிறருக்கு நிந்திக்க மாட்டான், பிறரை பேராசை போக மாட்டான் என்ற கருத்தை இங்கே சொல்கிறார். ஆக ஜீவாத்மாவுடைய தன்மை என்னவென்றால் ஆடக்கூடாது என்றால் கடைசியிலே அடங்கி போது உண்மை என்ற கருத்து தான் இங்கே சொல்லுகின்றார். ஆகவே இந்த பதிவானது நமக்கு ஜீவாத்மாகிய நமக்கு இறைவனை அடைகின்ற அந்த கருத்தை நமக்கு போதிக்கிறது. அதுதான் சொல்கிறார் வள்ளுவர், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றும். ஆமை போல அனைத்தையும் அடக்க வேண்டும், புலன் அடக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் புலன் அடக்கணும். சுவையாக இருந்தாலும் சரி, சுவையோ அல்லது ஆடை ஆன்மீக அடைகளோ அல்லது உணவோ ஏதாவது இருந்தாலும் புலன் அடக்கினால் அவனுக்கு என்ன உண்டு, சொர்க்கம் உண்டு என்ற கருத்து தான் சொல்லிக்கிறார்கள். ஆகவே எனக்கு இந்த பதிவு மூலமாக இந்த வாய்ப்பளித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நாளை ஒரு நேயருடைய தலைப்போடு சந்திக்கின்றேன். அது வரைக்கும் விடைபெறுவது தங்களுடைய அன்பன் ஆர் சுந்தரராஜன். தன்யவாத். ஜெய் ஹிந்த்.